எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட பூஜை ரூம் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி வந்து காட்டுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் பூஜை ரூம் டூர் வந்து போட்டிருப்பேன். இது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கிறதுனால பூஜை ரூம் டூர் காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னும் சில டிப்ஸோட எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தோட உங்களோட வந்து சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே நான் துளசி மாடம் வச்சுருப்பேன். துளசி மாடத்துக்கிட்ட வந்து ஒரு விளக்கேற்றி அங்கே தினம் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன். நம்ம வீட்டு வாசல் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். நான் துளசி மாடத்தை கிழக்கு முகமாக திருப்பி வச்சு விளக்கேற்றிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிலைவாசல்லையுமே 2 விளக்கு ஏற்றுவேன். அந்த விளக்குமே கிழக்கு முகமாக திருப்பி வச்சு ஏற்றிக்குவேன். விளக்கேற்றுறதுக்குமே கணக்கு கேட்குறீங்க. 2க்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒற்றைப்படை இரட்டைப்படையெல்லாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறதுக்கு கணக்கே கிடையாது. நாம் எவ்வளோ ஏற்றுறோமோ அதுக்கான நன்மைகள் நமக்கு உண்டு. அதனால வேண்டி கணக்கு இத்தனை தான் ஏற்றணும் அப்படிங்கிற கணக்கு வரையறைங்கிறது விளக்கு ஏற்றுறதுல கிடையாது. 2க்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். காலையில் ஒரு தரமும் மாலையில் ஒரு தரமும் 2 நேரமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள தான் பூஜை ரூம் இருக்கும். வீடு வந்து சின்ன வீடு தான், காம்பேக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து தனியா பூஜை ரூம் வச்சு கட்டலை போல. இப்போ நான் இல்லை, அது கட்டலை போல. ஸோ இங்கதான் வந்து வச்சு கட்டியிருந்தாங்க. இருக்கிற இடமே வந்து இருக்கு. நமக்கு வந்து பெருசா இடம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படாம இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இல்லை. எனக்கு இந்த இடம் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாலில் கபோர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் வந்து அங்கேயுமே இடம் அடைச்சிருமா. ஸோ நம்ம கிச்சனுக்குள்ள நமக்கு இந்த இடமே அழகா இருக்கு, நமக்கு இங்கேயே செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கேயே வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணியாச்சு. அதாவது இங்கதான் வந்து சுவாமி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இங்கதான் தினம் வந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பார்ஷலா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் வந்து இங்க வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என் குரு என் பாபா வந்து இங்க இருக்காரு. அடுத்ததா வந்து என்னோட குலதெய்வம், என்னோட சூப்பர் ஹீரோ, எனக்கு எல்லாமே என்னோட முருகர் வந்து இங்க இருக்காரு. என்னோட அப்பா, என்னோட அண்ணா, என்னோட குழந்தை எல்லாமே வந்து முருகர் தான். ஸோ முருகரை வந்து இங்க அமர்த்தி இருக்கேன். இது வந்து நடுவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாரும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வீட்டில் பழக்கம் இருக்கு, உங்க வீட்டில் வச்சு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பட்டை வைக்கிறதா நாம வைக்கிறதான்னு உங்க வீட்டு பெரியவங்களை கேட்டு நீங்க அதை வந்து இதை அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம கட்டி எல்லாரும் வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி பெருமாள் கும்பிடுறவங்க வந்து வைப்பாங்க. அண்ட் எங்க வீட்டில் இது வச்சு பழக்கம். ஸோ நான் வந்து வச்சிருக்கேன். மொத்தம் நம்ம வீட்டில் பெரிய விநாயகர் ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து பாம்பேல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன், சித்தி விநாயகர். இவர் வந்து பூஜைக்காக நான் வைப்பேன். பூஜைக்காக முன்னாடி நம்ம விநாயகர் பெருமானை வந்து நிறுத்துவோம்ல, அப்போ வந்து இவர் முன்னாடி வச்சு நான் பூஜை பண்ணுவேன். இவர் வந்து வெள்ளருக்கம் விநாயகர். வெள்ளருக்கம் விநாயகரை வந்து மஞ்சள் அதுக்கப்புறமா சந்தனம் 2த்தையும் பூசி தான் வைக்கணும். ஸோ அதை பூசிட்டு அவருக்கு வந்து பூ வச்சு இங்க வச்சிருக்கேன். மொத்தம் இந்த மனையில விநாயகர் பெருமான் தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா சஸ்திரபந்தம் வந்து நான் ஹாலில் வச்சிருந்தேன். ஸோ நம்ம பூஜையிலே இருக்கட்டுமே, அப்படியே பூஜை பண்ணும்போது சேர்த்து பண்ணிடுவோம்ட்டு பூஜையிலே வந்து வச்சாச்சு. சஸ்திரம் வந்து காமாட்சி தீபம் ஏற்றி வச்சிருக்கேன். அதாவது இது வந்து கஜலட்சுமி தீபம். இங்க வந்து என்னோட முருகப்பெருமான் இருக்காரு. என் முருகப்பெருமானு தெரியாதவங்களே நம்ம ஆட்கள் வந்து இருக்க மாட்டாங்க. இவரை வந்து ஆல்மோஸ்ட் நான் வீடியோல எல்லா வீடியோலையுமே காட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து பாபா இருக்காரு. ஸோ இங்கே வந்து நான் பாபா முகம் போட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இருந்த ஷெல்ஃப்ல இங்கே இருக்க சுவாமி எல்லாமே அவ்வளோதான். அடுத்ததான் வந்து மேலே இது வந்து 2வது ஷெல்ஃப். இங்கே வந்து எனக்கு அம்மன் எல்லாருமே இருப்பாங்க. இந்த வாராகி அம்மன் வந்து இருக்காங்க. ஸோ வாராகி அம்மன் இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மதுரை போனப்ப மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து அம்மாவை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததான் வந்து கருமாரி அம்மன். கருமாரி அம்மன், அதுக்கப்புறமா சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் தான் இவங்க. மேல நாகம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ கருமாரி அம்மன் என்னோட ஃபேவரட். அதுக்கப்புறமா சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே எனக்கு அம்மன்ல அவங்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா வந்து இவங்க துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் துர்க்கை அம்மன் விக்கிரகமே வந்து வச்சிருப்பேன். அம்மன் வந்து ரொம்ப ஸ்வீட் தான், ஒன்றும் நம்மளை பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்க வந்து கரும்பு காமாட்சி, கரும்பு வச்சிருக்காங்கல்ல கையில,
ஸோ இவங்க வந்து காஞ்சிபுரம்ல இருக்காங்கல்ல அம்மன், காமாட்சி அம்மன் அவங்க. இவங்க வந்து அன்னபூரணி தாயார். அன்னபூரணி தாயார் வந்து இங்க வச்சிருக்கேன். பக்கத்துலயே வந்து கோமாதா இருப்பாங்க. என்கிட்ட வந்து நம்ம வீட்டுல எல்லா அம்மனுமே இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆவாங்க. அவங்க யாருன்னா பாலா திரிபுர சுந்தரி சிஸ்டர். என்கிட்ட கேட்கவே கேட்டிருந்தாங்க, பாலாம்பிகை அம்மன் வந்து குட்டியா குழந்தை மாதிரி இருப்பாங்க, ஒரு பெண் குழந்தை அவங்க, நீங்க வந்து சாய் குட்டிக்கு அலங்காரம் பண்ணா வந்து எப்படி இருக்கும், அதுதான் பாலா திரிபுர சுந்தரி, நீங்க பாலாம்பிகை அம்மன் மட்டும் ஏன் இன்னும் வைக்காம இருக்கீங்க அப்படின்னு. மேபி எனக்கு இன்னும் அதுக்கான நேரம் வரல போல, அம்மா இன்னும் என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கல போல. கண்டிப்பா பாலாம்பிகை அம்மனும் வந்து வருவாங்க நம்ம வீட்டுக்கு. அம்மன் வந்து அவங்களா வருவாங்க. ஸோ நம்ம கூப்பிடுறதை விட அவங்களா நம்ம வீட்டுக்கு வந்தா ஸ்பெஷல்ல. ஸோ கண்டிப்பா பாலா அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க. நான் ஆசைப்பட்டேன்ல, ஸோ நான் அதை பத்தியுமே இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டேன்ல. ஸோ வருவாங்க அம்மன், பார்ப்போம். இந்த பக்கத்துல வந்து வாழை மரம் வச்சிருப்பேன். வாழை மரம் இங்க ஒன்றும், அதுக்கு அடுத்ததா வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றும் வச்சிருப்பேன். இந்த வாழை மரத்தை அவ்வப்போது மாத்தி மாத்தி வச்சுப்பேன். எனக்கு வந்து எப்படி தோணுதோ, எங்க வச்சா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வந்து பூஜை ரூம்ல வச்சுப்பேன். கொஞ்ச நாள் கீழே இங்க வச்சிருந்தேன், அதுக்கப்புறமா வந்து மேலே வச்சிருந்தேன், அதுக்கப்புறமா இப்போ வந்து இங்கே வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி, இங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விபூதி எல்லாமே இதில் கொட்டி வச்சிருவேன். அண்ட் குங்குமச்சிமிழ் வச்சிருக்கேன். அதில் குங்குமம் வந்து அம்மனுக்கு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு தினம் வச்சுக்கும் போது வச்சுக்குவேன் குங்குமம். அதுக்கப்புறமா அந்த ஒரு குட்டி காப்பரில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து ஒரு கிரகப்பிரவேசம்ல ரிட்டன் கிஃப்டா கொடுத்தாங்க. அதில் வந்து சுவாமிக்கு காசு வந்து போட்டு போட்டு வச்சுக்குவேன். நம்ம கோயிலுக்கு போகும்போது யூஸ் பண்ணி வந்து கோயிலுக்கு வந்து திடீர்னு கிளம்பும் போது நம்ம வந்து வழி செலவுக்கு காசு வேணும்ல, ஸோ அந்த போட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜைக்கு ஏதாவது பொருள் வேணும்னா அந்த காசுல இருந்து எடுத்து வாங்கிக்குவேன். இந்த பாக்ஸ் தான் அது. இந்த பக்கம் வந்து சஷ்டி கவசம், வேல்மாறல் புக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ்லாம் நான் படிப்பேனோ அதெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணி தூபக்கால் வந்து இங்கே வச்சிருக்கேன். அண்ட் கீழே வந்து பார்த்துட்டீங்கல்ல, ஃபைனலாக இது மேலே இருக்க ஷெல்ஃபு. மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய விக்கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்காது. சுவாமியுடைய படம் தான் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். சுவாமியுடைய படம், அதாவது 5 சுவாமி இருக்க படம் வந்து நம்ம முக்கியமாக வைப்போம்ல. விநாயகர், அதுக்கப்புறமா வந்து சரஸ்வதி தாயார், மகாலட்சுமி தாயார், பெருமாள், அதுக்கப்புறமா முருகப்பெருமான். இந்த 5 சுவாமியுடைய படங்கள் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கணும். நீங்கள் மற்ற எது வச்சுருக்கீங்களோ இல்லையோ, இந்த சுவாமி படம் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல. கிரகப்பிரவேசம் டைம்லலாம் கூட நம்ம வந்து இந்த சுவாமி படம் தான் வந்து விளக்கேற்றி கோயிலில் வச்சு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போவோம் கிரகப்பிரவேசம் அப்போ. ஸோ இந்த 5 சுவாமியுடைய படம் வந்து கண்டிப்பா தேவை. அது வந்து வச்சிருக்கேன். இந்த படம் வந்து கிரகப்பிரவேசம் அப்ப வீட்டுல மாட்டி வச்சிருந்த படம். மற்றது எல்லாமே நான் வாங்கினது படம். நான் என்னோட பூஜை ரூமுக்காக ஒரு கோயில்ல போயிட்டு ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்த படம் தான். அதுதான் இந்த பெரிய படம். இது ஆல்ரெடி இங்க இருந்த படம். அண்ட் கீழே இருக்கிற இவர் வந்து திருப்பதி பெருமாள். திருப்பதி போனப்ப அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருடைய படம் வந்து வச்சுருக்கேன். இந்த படம் வரலட்சுமி நோன்பு முதல்ல கும்பிட ஆரம்பிக்கும் போது அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். இவர் வந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன். அண்ணாமலையாருக்கு வந்து அலங்காரமே வித்தியாசமாக இருக்கும். அவருடைய அந்த மாலை, லிங்கத்துக்கு போட்டிருக்க மாலை எல்லாமே. அவர் வந்து ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வந்து லிங்கம் மாதிரி தெரியல. நான் சின்ன வயசில் இவர் லிங்கம் இல்லை போல அப்படின்னு நினச்சேன். வளர தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு இவரும் லிங்கம் தான். இவருடைய அலங்காரம் வந்து லிங்கத்துக்கு மேலே ஒரு சால்வை மாதிரி போத்தி மாலை, பூ, நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததான் இந்த பக்கம் இவர் வந்து சத்யநாராயண பகவான். சத்யநாராயண பகவானும் முதல்ல நம்ம வீட்டில் நான் பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக சத்யநாராயண பகவானுக்காக தான் நான் இந்த வாழை மரமே வாங்கினேன். அவருக்கு பூஜை செய்யும் போது அந்த நேரத்தில் அந்த சீசனில் வந்து வாழை மரம் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்காக தான் நான் பித்தளையில் இந்த வாழை மரமே வாங்கி வச்சேன். இந்த பக்கம் கீழே இருக்கிற ரோல இருக்கவங்க ஃபுல்லாகவே அம்மன் தான். லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம்ல தீபாவளி அப்போ, நான் வந்து இது வரைக்கும் 3 வருஷம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து கும்பிடுறதுக்காக வேணும் அப்படின்னு இந்த மகாலட்சுமி அம்மனை வாங்கிட்டு வந்தேன். மகாலட்சுமி அம்மன் குபேரன் அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது மனைவி சித்திரலேகாவோட இருப்பாங்க. இந்த குபேரர் வந்து அப்பா எனக்கு பழனிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவரை நிறைய பேர் லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரமாக வேறு குபேரர் மகாலட்சுமியோட இருக்க மாதிரி வாங்கி வச்சுருவோம். அண்ட் இந்த குபேர எந்திரம் குபேர கோயில் இருக்குல்ல ரத்னமங்கலத்தில், அங்கே கொடுத்தது. நான் வந்து சுவாமி கிட்ட வச்சு பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தேன்.
இந்த பக்கம் வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் என்னோட குட்டி நிரந்தர கலசம். இதை வந்து 48 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து லக்ஷ்மி குபேர குஞ்சம். அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிறவர் வந்து ராகவேந்திரர். ராகவேந்திரர் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா, ராகவேந்திரர் கோயிலுக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. அண்ட் இவர் வந்து குட்டி கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 வருஷம் மேலே ஆகுது. முன்னாடி வேற கிருஷ்ணர் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அந்த கிருஷ்ணருடைய குட்டி கால் மட்டும் உடஞ்சி போச்சு. ஸோ உடஞ்ச படம் வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிருஷ்ணரை வந்து நான் தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் வாங்கி வச்சுருக்கேன். 3 வருஷம் ஆகுது இவர் நம்ம வீட்டுக்கு வந்து. அண்ட் இங்கே வந்து திருமாலும் தாயாரும் இருப்பாங்க, திருப்பதி பெருமாளும் தாயாரும். அவங்களுக்கு முன்னாடி வந்து கருடனை வந்து வச்சுருக்கேன். இங்கே சாலகிராம கல் இருக்கும். அங்காளம்மன் கோயிலுக்கு போயிருந்தால ரீசெண்டாக அங்கே வாங்கினது இந்த அங்காளம்மனுடைய படம். அது என்னமோ எனக்கு அங்காளம்மா வந்து ரொம்ப டச்சிங் ஆகிட்டாங்க. திரும்ப வந்து எனக்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. அவங்க கண்ணை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு கோயிலில் கிடச்சிது. அம்மனுக்கு வெள்ளியில் கண்மலர் சாத்தி வச்சுருந்தாங்க. அது என்னமோ எனக்கு அம்மன் வந்து அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்த மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப மன வருத்தத்தோடு கோயிலுக்கு போயிருந்தேன், அங்காளம்மன் கோயிலுக்கு. அது என்னமோ எனக்கு ரொம்ப டச்சிங்காக ஃபீல் ஆச்சு. அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு அம்மா எனக்கு தைரியம் சொன்ன மாதிரி இருந்தது. இங்கே வந்து நம்ம சிங்கப்பெண் வாராகி அம்மன் இருக்காங்க. அடுத்ததாக வந்து எனக்கு பிடிச்ச சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தப்ப நான் அம்மாவை வாங்கிட்டு வந்தேன், கோயிலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே பைரவர் இருக்கார், ஈச்சங்கரணையில் கோயில் இருக்குது, பெரிய கோயில். நானுமே வ்ளாக் போட்டிருக்கேன். ஸோ அங்கே இருந்து தான் இந்த பைரவருடைய படம் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததாக இவங்க வந்து சூலூர்பேட் கோயிலில் உள்ள செங்காலம்மன். இந்த அம்மனும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்மன் கோயிலில் கதவே இருக்காது இந்த அம்மன் கோயிலில். இவங்களை பற்றியுமே அம்மாவுடைய பெருமையுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். டைம் இருந்தால் நம்ம சேனல்லே வ்ளாக் இருக்கும், பாருங்கள். அடுத்ததா இங்கே நம்ம அழகு சுந்தரி மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பாங்க. மகாலட்சுமி அம்மனுக்கு முன்னாடி வந்து அம்மனுக்கு பிடிச்ச சில பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் சோழி இருக்குது, இதில் வந்து பிள்ளையார்கண் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனால் இது வந்து குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள். இங்கே வந்து மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்லேருந்து கடையும் போது தாயாரோடு சேர்ந்து வந்த பொருளில் இந்த வலம்புரி சங்கும் ஒன்று. ஸோ வலம்புரி சங்குக்குள்ளே தண்ணி விட்டு ஒரு காயின் வந்து வச்சுட்டு அது மேலே பூ வச்சு இப்படி வந்து வழிபட்டுக்குவேன். தினம் வந்து சங்கில் தண்ணி மாற்றணும். பழைய தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சுட்டு புதிய தண்ணி மாற்றி வைக்கணும். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். ராஜ கோமதி சக்கரம் இருக்கும், அதுக்கு கீழே குட்டி குட்டி கோமதி சக்கரம் இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் 2 யானை வந்து தாயாருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த இடம் ஹோலாக அப்படியே அமர்ந்திருக்கிறது நம்ம மகாலட்சுமி தாயாரும் அவங்களுக்கு பிடித்தமான பொருள் எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபைனலி மேலே வந்து ஒரு ஓம் போர்டு இருக்கும். ஓம் போர்டு நான் ரீசெண்டாக காட்டியிருப்பேன் ஷார்ட் வீடியோலேயே. ஸோ அவ்வளோதான் என்னோட பூஜை ரூம். எனக்கு வந்து என் வீட்லேயே பிடிச்ச இடம் என்னோட பூஜை ரூம், அதுக்கப்புறம் என்னோட கிச்சன். 2 இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்போதோ சரி, யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது. அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்து இன்னொரு 2 பேர்கிட்ட போய் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லி சந்தோஷப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது மற்றவங்களை தேடி ஓடாமல் நேராக பூஜை ரூமுக்கு வந்து சுவாமிகிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த குறை தீருதோ இல்லையோ, நம்மளுடைய விஷயத்த வந்து கேட்க ஒரு ஆள் இருக்குது. அதை வெளியே சொல்லி அந்த கஷ்டத்தை சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டுட்டு நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இருக்கலாம். ஸோ என்னோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே நன்றி. அது வரைக்கும் பாய்.